இன்னைக்கு நம்ம பிரெட் பொட்டேட்டோ ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், பிரெட்டு வந்து நான் 7 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் 1½ உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், வேறு ஏதாவது நீங்கள் மசால் தூள் வேணுன்னா அது ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேவிச்சு தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரெட்டை வந்து நம்ம அந்த சைடில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் சீரகம் போட்டுக்கலாம். சீரகத்தை போட்டது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே புதினா வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், வேறு ஏதாவது தூள் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அந்த உருளைக்கிழங்கோட போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டை அந்த சைடில் இருக்க ப்ரௌனை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல, அந்த மாதிரி நல்லா வந்து அகலமாக தேய்ச்சிக்கணும். மெலிசாக தேய்ச்சிட்டு அந்த மசாலா வந்து இதில் நல்லா தடவி வச்சுட்டு நல்லா சுத்தம் போது அந்த எண்டில் வந்து நம்ம தண்ணியை வச்சு ஒட்டுனா அழகாக ஒட்டிக்கும். அது இப்போ பாருங்கள், நான் சுற்றிருக்கேன், இதில் தண்ணி வச்சு ஒட்டியிருக்கேன், நல்லா அழகாக ஒட்டியிருக்கு, பார்க்கவும் அழகாகவும் இருக்குது. இது இந்த மாதிரி செஞ்சு லைனாக நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு பேனை நம்ம சூடேற்றிட்டு அதில் 2 டீஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் இப்போ நம்ம அந்த ப்ரெட்டை வந்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக அப்படியே செவக்கிற இடத்தெல்லாம் அப்படியே நம்ம சுற்றி நம்ம வந்து சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதை. இப்போ பாருங்கள், அழகாக அது பாருங்கள் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.